ஹே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? 2 டேஸா வீடியோ ஸ்க்ரோல் பண்றேன், இதே மாதிரி வீடியோ தான் வருது. இந்த சைடு பார்த்தா இந்த மாதிரி வீடியோ சரின்னு, இந்த சைடு பார்த்தா தெரியுமா இப்படி. இது மாதிரிலாம் வந்தா லவ் பண்ற கப்பிள்ஸ்க்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வேணும் தோணுமா தோணாதா? இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவா தெரியுமா? பாவம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 டேஸா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அந்த வீடியோ வைரல்ல. அந்த வீடியோ வைரல் ஒரு 1 hour 2 days இல்ல 1 month பேசுமா? அதுக்கப்புறம் அந்த வைரல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுமா பேச மாட்டோமா? அந்த மாதிரி மேட்டர் நடந்துச்சா அப்படின்றதே வந்து சில பேருக்கு மறந்துடும். புரியுதா? ஆனா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கும் இந்த மாதிரி வேணும், நான் உனக்கு கேக்குறேன், பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணுமா? ஏமா நீ போய் ப்ரொபோஸ் பண்ணுமா? உன்னதான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், உன்னதான் சொல்றேன், நீ போய் ப்ரொபோஸ் பண்ண. ஒரே நாள்ல நீ வைரல் ஆயிடுவ. ஏன் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான் ப்ரொபோஸ் பண்ணுமா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாதா? போ, நீயும் ப்ரொபோஸ் பண்ணலாமே, போய் பண்ணு. இப்ப தெரியுதா? வேணாம். எதுக்கு வேணாம்? இந்த சோசியல் மீடியால வந்து லவ்னா வந்து பெருசா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், உண்மையா லவ் பண்றவங்களாம் வந்து உயிரை வந்து ரிஸ்க் பண்ணி காட்டுறது இல்ல. புரியுதா? கஷ்டத்துல இருக்கும்போது கை கொடுக்கறதும், பயமா இருக்கும்போது கை பிடிச்சு நிக்கிறதும், கனவெல்லாம் சேர்ந்து அச்சீவ் பண்றதும், இதுதான் ட்ரூ லவ். இந்த ஒரு வைரலுக்காக உங்க உயிரை வந்து ரிஸ்க் பண்ணி காட்டாதீங்க. அப்புறம் ரிஸ்க்ல போய் முடியும். அதனால முக்கியமா எதுக்காக சொல்றேன்னா, உங்களோட சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க ஃபேமிலிக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட அதுதான் பிக்கஸ்ட் ஹாப்பினஸ். இந்த வீடியோவை எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?